வணக்கம். நீங்க கடைசியா சாப்பிட்ட சாப்பாடு உங்க மனசு எப்படி மாத்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நம்ம தட்டுல இருக்கிற சாப்பாட்டுக்கும் நம்ம மூளைக்குள்ள ஓடுற எண்ணங்களுக்கும் இருக்கிற ஒரு ஆச்சரியமான, ரொம்ப முக்கியமான தொடர்பை பத்தி பார்க்கலாம். இது வெறும் சத்துக்கள் பத்தினது இல்ல, நம்ம மன ஆரோக்கியத்தோட ஒரு ரகசிய சாவி. சரி, முதல்ல இந்த கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் இப்போ மனக்கவலையும் மனச்சோர்வும் குறிப்பா நம்ம இளைய தலைமுறைகிட்ட ஒரு தொற்றுநோய் மாதிரி பரவிட்டு இருக்கு? நம்ம வாழ்க்கை பயணத்துல நாம எங்கேயோ வழி மாறி போயிட்டோம் இல்லையா? அது எங்க? பாருங்க, இந்த எல்லா பிரச்சனைக்குமான பதில் நாம சாப்பாட்ட பாக்குற விதத்துல தான் இருக்கு. நாம சாப்பிடுற முறைக்கும் நம்ம உடம்புக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய உலகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. ஆனா நம்ம அத மறந்தே போயிட்டோம். வாங்க, அந்த இழந்த திசைய திரும்பவும் கண்டுபிடிப்போம். இந்த கான்செப்டோட பேரு தான் சூழலியல் ஊட்டச்சத்து. இது சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க தனியா சாப்பிடல, உங்க குடலுக்குள்ள பல கோடி நுண்ணுயிரிகளோட ஒரு பெரிய நகரமே வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சோறும் அந்த முழு நகரத்துக்கும் போற உணவு. நம்ம எப்போ அந்த நகரத்தை மதிக்காம விட்டோமோ அப்பதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சுது. இப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் கனெக்ஷனை பத்தி பார்க்கலாம். இது நம்ம மனநிலைய கண்ட்ரோல் பண்ற ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஹைவே மாதிரி. ஆனா நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் அந்த ஹைவேவையே டேமேஜ் பண்ணிடுச்சு. அது எப்படின்னு பாப்போமா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. வயித்துல பட்டாம்பூச்சி பறக்குதுன்னுலாம் சொல்றோமே, ஏன் அப்படி சொல்றோம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம தலையில இருக்க மாதிரியே நம்ம குடல்லயும் ஒரு பெரிய நரம்பு மண்டலம் இருக்கு. இததான் குடல் மூளை ஆச்சுன்னு சொல்றாங்க. இது ஒரு டூ-வே கம்யூனிகேஷன் ஹைவே. நம்ம உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுல இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த ஹைவேல டிராஃபிக் ஜாமானா என்ன ஆகும்? நாம சாப்பிடுற தப்பான சாப்பாட்டால குடல் ஆரோக்கியம் கெட்டு போகும்போது மூளைக்கு போக வேண்டிய ஹாப்பி சிக்னல்ஸ் எல்லாம் நின்னு போயிடுது. அதுக்கு பதிலா ஆபத்து ஆபத்துன்னு ஒரே அபாய சங்குதான் மூளைக்கு போயிட்டே இருக்கு. இது நேரா நம்ம மன நிம்மதியை காலி பண்ணிடுது. ஓகே, இப்போ ஒரு டிடெக்டிவ் வேலைய பார்க்கலாம். இந்த குடல் மூளை கனெக்ஷன் எப்படி கட் ஆகுதுங்கிறதுக்கு நம்ம கிட்ட 3 முக்கியமான தடயங்கள் இருக்கு. வாங்க, அத ஒன்னொன்னா ஆராயலாம். முதல் தடயம், நம்ம குடலுக்குள்ள சந்தோஷத்தை உற்பத்தி பண்ற பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கு. இந்த தொழிற்சாலைகளோட தொழிலாளர்கள் தான் நம்ம நண்பர்களான நல்ல நுண்ணுயிரிகள். ஆனா நாம சாப்பிடுற இந்த ப்ராசஸ் பண்ணப்பட்ட உணவுகள் இந்த தொழிலாளிகளை பட்டினி போட்டு சாகடிக்குது. யோசிச்சு பாருங்க, தொழிற்சாலையே மூடிட்டா சந்தோஷம் எப்படி உற்பத்தியாகும்? ரெண்டாவது தடயம், நம்ம உடம்புல ஒரு எமர்ஜென்சி அலார்ம் சிஸ்டம் இருக்கு. மூளை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனா போதும் இந்த அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிரும். சாதாரணமா நம்ம குடல் நுண்ணுயிரிகள் தான் எல்லாம் ஓகே கூல் டவுன்னு சொல்லி அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணும். ஆனா அந்த நண்பர்கள் பலவீனமா இருந்தா அந்த அலாரம் நிக்காம அடிச்சுட்டே இருக்கும். இதுதான் அந்த தீராத பதட்டத்துக்கு முக்கியமான காரணம். மூணாவது தடயம், மூளையோட சூப்பர் பவர் பெட்ரோல். நாம நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடும்போது நம்ம குடல் நுண்ணுயிரிகள் SCFA-ன்னு ஒரு ஸ்பெஷல் சக்தியை உருவாக்குது. இது மூளைக்கு போற பெட்ரோல் மாதிரி. பெட்ரோல் நல்லா இருந்தா தானே வண்டி வேகமா போகும். ஆனா இந்த மேற்கத்திய உணவுகள் பெட்ரோல் உற்பத்தியே நிறுத்திடுது. விளைவு எப்பவும் ஒரு மந்தமான நிலை, ஒரு தெளிவில்லாத சிந்தனை, அதாவது பிரெயின் ஃபாக். சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த இந்த தடயங்களை வச்சு நம்ம உடம்புக்கு ஒரு ரொம்ப ரொம்ப அவசரமான செய்தியை சொல்ல வேண்டிய நேரத்துல இருக்கும். இது நேரடியானது, அதே சமயம் மிக முக்கியமானது. இந்த ஒரு வரிய நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் சூழலியல் ஊட்டச்சத்தோட மையம். நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வேளை சாப்பாடும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சமூகத்தோட தலைவிதியை தீர்மானிக்குது. அவங்க ஆரோக்கியமா இருந்தாதான் நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். இந்த நம்பரை ஒரு நிமிஷம் பாருங்க. அப்பாப்பா, 100 ட்ரில்லியன்! நம்ம பால்வெளி மண்டலத்துல இருக்கிற மொத்த நட்சத்திரங்களை விட இது ரொம்ப அதிகம். இத்தனை உயிர்கள் உங்க ஒருத்தரோட குடலுக்குள்ள வாழுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு உணவு முடிவும் இந்த பிரம்மாண்டமான உள் பிரபஞ்சத்தோட எதிர்காலத்தையே மாத்துது. இதோட விளைவு எவ்வளவு பயங்கரமானதுன்னு புரியுதா? நாம வெறும் ஆரோக்கியத்தை மட்டும் இழக்கல, பல ஆயிரம் வருஷங்களா நம்மள பாதுகாத்துட்டு வந்த ஒரு பரிணாம கவசத்தை, அதாவது அந்த குடல் மூளை இணைப்ப நாமளே நம்ம கையால அறுத்துட்டு இருக்கோம். சரி சரி, பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம். பயப்பட வேண்டாம், இதுக்கான தீர்வு என்னங்கிறத பார்க்கலாம். நாம இழந்த அந்த இணைப்ப திரும்பவும் உருவாக்குறதுக்கு ஒரு தெளிவான சுலபமான வழி இருக்கு. இதோ நீங்க உடனே செய்ய ஆரம்பிக்க வேண்டிய சில விஷயங்கள். முதல்ல, நார்ச்சத்து, சிறுதானியங்கள், புளித்த உணவுகளை சாப்பாட்டுல சேருங்க. ரெண்டாவதா, அந்த நுண்ணுயிரிகளை கொள்ற ப்ராசஸ்ட் உணவுகளையும் தேவையில்லாத மருந்துகளையும் நிறுத்துங்க. கடைசியா, சாப்பாட வெறும் வயிறு நிரப்புற ஒரு விஷயமா பார்க்காதீங்க. அது உங்க நரம்பு மண்டலத்தையே உருவாக்குற ஒரு மூலப்பொருள்னு நினைங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன்.
உங்க அடுத்த வேளை உணவு உங்க கையில தான் இருக்கு. அது உங்களுக்குள்ள வாழ்ற பல கோடி நண்பர்களுக்கு நீங்க கொடுக்க போற விருந்தா, இல்ல அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற தண்டனையா? யோசிச்சு முடிவு பண்ணுங்க. தேர்வு